ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சாபத்திலிருந்து அவர் விடுதலை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட சாபமான காரியமாக இருக்கலாம், ஒருவேளை முன்னோர் செய்த காரியமாக இருக்கலாம், இல்லை தவறான காரியத்தினால சாபம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். சில காரியங்கள் நம்முடைய சாபத்திற்கு நேராக வழி நடத்தும். சிலர் தங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே உண்மையாக இல்லாததினாலே சாபங்களை பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கும். சிலர் எஜமானுக்கு உண்மையாக இல்லாதனாலே சாபங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிலருடைய நிலத்தை அபகரித்து கொள்வதனாலே, சிலருடைய பொருட்களை திருடிக் கொள்வதனாலே அந்த சாபம் அவர்களை பின்தொடர்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சாபம் அநேக நேரங்களில் அவைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏதோ சிறு வயதிலே இல்லை, என்றைக்கோ செய்த நாட்கள் சாபங்களாக இருக்கலாம். ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே எல்லா சாபங்களையும் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு நமக்காக அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்து, உங்களுக்கு விரோதமாக பிசாசு தந்திரமாக எழுதி வைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையின் மேல் ஆணியடித்து விட்டார். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். உங்களை விடுவிப்பதற்காகத்தான் அவர் சிலுவையிலே அவர் பலியானார். நாம் விடுதலையோடு கூட வாழும்படியாகத்தான். ஏன் நீங்கள் அடிமைத்தனத்தில் வாழ வேண்டும்? ஏன் இப்படிப்பட்ட நுகத்தை சுமந்து கொண்டிருக்க வேண்டும்? ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் தூக்கி சுமந்து கொண்டே நடக்க வேண்டும்? அவைகளை விட்டுவிடுங்கள். விட்டுவிடுவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு விடுதலை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு அவர் இறங்குவார், அற்புதங்களை செய்வார். சில நபர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், ஏன் எனக்கு மாத்திரம் இந்த வியாதி தொடர்ச்சியாக இருக்கிறது? ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை என்னை விட்டு அகலவே இல்லையே? ஏன் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது? ஏன் என்னால் சந்தோஷமாய் வாழ முடியவில்லை? ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் நான் ஒரு அடுத்த அடி எடுத்து வைத்தால் 2 அடி 3 அடி சரிக்கு கீழே விழுகிறேனே? ஏன்? என்ன காரணம்? பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமில்லாமல் தவறான பாதையில் நடக்கும் பொழுது சாபமான காரியங்கள் நம்மை கீழே இழுக்கும். ஆண்டவரிடத்திற்கு நீங்கள் வாருங்கள். அவர் உங்களை தம்முடைய இரத்தத்தினால் சுத்திகரித்து புதிய மனிதனாக மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சாபத்திலிருந்து உங்களை விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான், லாபான் என்கிற ஒரு மனிதன். அவன் யாக்கோபு என்கிற அருமையான ஒரு மனிதனுக்கு அவன் தவறு செய்கிறவராக இருக்கிறார். என்ன செய்கிறான்? சில ஆண்டுகளாய் 10 ஆண்டுகளாய் அவன் என்ன செய்கிறான்? சம்பளத்தை மாற்றி மாற்றி கொடுத்து ஏமாற்றி கொண்டே இருக்கிறான். ஒரு எஜமான் தன்னுடைய வேலையாளுக்கு தவறு செய்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். மாற்றிக்கொண்டே இருக்கிறான். ஒரு சின்ன அக்ரிமெண்ட், ஒரு சின்ன உடன்படிக்கை அவர்களுக்குள்ளாக உண்டாகிறது. என்ன வேலை செய்தான் இந்த யாக்கோபு? ஆடு மேய்க்கும் தொழில், அவ்வளவுதான். இப்பொழுது என்ன சொல்லுகிறான் எஜமான்? என்ன சொல்லுகிறான்? இந்த கலப்பு நிற புள்ளிகள் வந்தால் அந்த ஆடுகள் எல்லாம் உனக்கு என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரனுக்கு சொல்ல, ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளாக போடுகிறது. எஜமானுடைய மந்தையை காட்டிலும் இப்பொழுது வேலைக்காரனுடைய மந்தை பெருகி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? பல ஆண்டுகளாக எஜமான் வேலைக்காரனை ஏமாற்றி கொண்டே இருந்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பல வேலையாட்களை ஏமாற்றி இருக்கலாம். பல நபர்களை நீங்கள் ஏமாற்றி வேலை வாங்கி கொண்டிருக்கலாம். பல நபர்கள் தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் சரியாக படியளங்கள், சரியாக காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், பிரியமானவர்களே, நீங்கள் சாபத்திற்கு உட்படாதிருங்கள். தேவனுடைய பிரியத்திற்காக, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக வாழுங்கள். நடந்தது என்ன பாருங்கள். யாக்கோபினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். எஜமானை காட்டிலும் அவன் பெரியவனாக மாறுகிறான். இறுதியாக லாபானுடைய பிள்ளைகளெல்லாம் வந்து யாக்கோபினிடத்தில் முறையிடுகிறார்கள், என் தகப்பனுடைய சொத்தை நீங்கள் அபகரித்து விட்டீர்கள் என்று சொல்லி. இல்லை, சொன்னபடி தான் நான் செய்தேன். 10 ஆண்டுகள் எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டுமோ அப்படியெல்லாம் பணியாற்றினேன். பல முறை சம்பளங்களை மாற்றினார், நான் ஒன்றும் கேட்கவில்லை. இப்பொழுது கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார். யாக்கோபு கர்த்தரை நோக்கி பார்த்தார். ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆண்டவர் அவனுக்கு அற்புதத்தை செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எரேமியா 31 அதிகாரம்
11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபை காட்டிலும் லாபான் பெரியவன், அவனுடைய பலத்த கைக்கு அவனை நீங்களாக்கி மீட்டு அவனை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்திற்கு அவனை கொண்டு போகிறார். உச்சிதமான கோதுமையினால் அவனை நன்மையினால் திருப்தியாகுகிறதை பார்க்கிறோம். சாபத்திலிருந்து விடுவிக்கிற கர்த்தர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை எல்லா சாபங்களிலிருந்து விடுவிக்கிறவர். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், விட்டுவிட வேண்டியவர்களை விட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆமென், உங்கள் மூலமாக எப்படி யோனா மூலமாக நினிவே பட்டணமே ஆசீர்வதிக்கப்பட்டது போல, ஆமென், ஒரு யாக்கோபு மூலமாக தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் வம்சமே பெருகி கொண்டே இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு அவைகள் எல்லாவற்றையும் அருளி செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை விடுவித்து சரியாய் வழி நடத்த வல்லமை உள்ளவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. God bless you.